ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தூஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தடியங்காய் சாம்பார். வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அதை தான் எங்கள் ஊரில் தடியங்கான்னு சொல்லுவோம். தடியங்காய் சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். நாம் தேவையான பொருளெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பை நல்லா கழுவி அதில் கலந்துக்கிறேன். 1 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி சரியானதாக இருக்கும். தண்ணி கலந்ததுக்கு அப்புறமா காயத்தூள் சேர்த்துக்கணும். காயப்பொடி உங்களுக்கு பிடிக்காது, பெருங்காய கட்டி தான் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட காயப்பொடி தான் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். 3ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வைக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வைக்கணும். உங்களுக்கு ஒருவேளை பருப்பு வேகிறதுக்கு டைம் அதிகமாகிடுச்சுன்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 10 நிமிஷத்தில் 6-7 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெங்காயம், பூண்டு 2ஐயும் போட்டாச்சு. அது கூடவே தக்காளி, மிளகாய் 2ஐயும் கலந்துக்கிறேன். தடியங்காய் உங்களோட ஆப்ஷன் தான். 1 பீஸ் வேணால் 1 பீஸ் சேர்த்துக்கலாம், 2 பீஸ் வேணால் 2 பீஸ் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு தடியங்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 பீஸ் சேர்த்துருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறமா அதோட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தடியங்காய் அவ்வளோ பிடிக்காது. 1 பீஸ் காலிஃப்ளவர் இருந்துச்சு, நான் எனக்காக சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. சாம்பார் பொடி 50 கிராம், கொஞ்சம் மல்லி இலை தூவி, உப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நாம் மூடிக்கலாம். நீங்கள் எப்போவுமே மூடியை ஃபுல்லாக மூடாதீங்க. மூடினீங்கன்னா சில சமயம் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொதிக்கும். இந்த மாதிரி பாதியை மூடிக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா வேகமாக கொதிக்கும். இப்போ நாம் பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். விசில் எடுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பருப்பு வெந்திருக்கான்னு பாருங்கள். ஏர் போகாமல் குக்கர் ஓப்பன் பண்ணாதீங்க. பருப்பு நமக்கு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்தால் மட்டும்தான் சாம்பார் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சில சமயங்களில் பருப்பு வேகலைன்னா நல்லா இருக்காது. இப்போ நாம் அந்த காயெல்லாம் கொதிச்சிட்ருக்குல்ல, காய் வெந்ததும் இந்த பருப்பை நாம் அதில் கலந்துக்கிறோம். அந்த காய் கூடவே நான் தேங்காவையும் துருவி வச்சுருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும், அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் எல்லாமே போட்டதுக்கப்புறமா புளி லாஸ்ட்டாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி தான். நிறைய கடந்து கொதிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா சாம்பார் கடுத்துரும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும். சாம்பார் டேஸ்ட்டாகவே இருக்காது. சாம்பார் டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் புளி ஊற்றி ரொம்ப கொதிக்க விட்றது தான். நம்ம ரசத்தை கொதிக்க விட மாட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ நாம் தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிடலாம். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு அழகான, பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாம்பார் ரெடி. சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சாம்பார் எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.